Hello friends, வணக்கம் and welcome back to Star Natural Beauties. ஸோ இன்றைக்கி வந்து நாம் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பியூட்டி டிப் பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ரெகுலர் ஹேர் ஷாம்புவை எப்படி வந்து ஆலிவேரா ஷாம்புவாக மாற்றுறது, அதாவது ஹேர் க்ரோத் ஷாம்புவாக மாற்றுறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அந்த செடி வந்து நீங்கள் வீட்டிலே ஈஸியாக வளர்த்தலாம். ஜாஸ்தி தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லாவே வரும். ஓகேவா? அப்புறம் முட்டை ஒன்று தேவை. அதுக்கப்புறம் சுத்தமான ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய். அப்புறம் நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு. ஸோ நான் வந்து டவ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நான் வந்து கீப் ஆன் சேஞ்சிங் த பிராண்டுங்க. ஸோ சம்டைம்ஸ் இது அப்புறம் சன்சில்க் ட்ரெஸ்ஸுமேன்னு மாற்றிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதையே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆலிவேராவோட அந்த ஸ்கின்னை கட் பண்ணிவிடுங்க, ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் அந்த ஜெல்லை வெளியில் எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெல்லை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் மிக்சியில் போடுறேன் அப்படின்னா, இந்த ஆலிவேரா ஜெல் யூஸ்வலாகவே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். மிக்சியில் போட்டு 2 தடவை பிளெண்ட் பண்ணோன்னா அது வந்து ஷாம்பு மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். அதுக்காக நெக்ஸ்ட்டு மஞ்சள் கருவை ரிமூவ் பண்ணிவிட்டு முட்டையிலேருந்து வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கோங்க. அதையும் அந்த ஆலிவேரா கூடயே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். சரியா? பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் டெக்ஸ்சர் வந்துடும். தண்ணி மாதிரி நல்லா நுரை இருக்கும். இப்படி நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நேச்சுரல் ஷாம்பு தான். அதனால் நீங்கள் உங்கள் ஷாம்பு வந்து பாதி ஆட் பண்ணால் போதும். நான் யூஸ்வலாக வந்து 3 டேபிள் ஸ்பூனாவது ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் ஹேர் வாஷ் பண்ணும்போது, அதுவும் ஆயில் வச்சுட்டு. பட் இன்றைக்கி வந்து இதுவே ஒரு நேச்சுரல் ஷாம்புவாக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு வந்து ஹாஃப் தான் ஆட் பண்ணுறேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அப்படின்றது 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் ஷாம்பு ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலிவேரா ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆலிவேரா அப்படின்றது முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. ப்ளஸ் இதில் வந்து நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ரொம்ப முடிக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் சொல்லி வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாம்பூஸ் விற்குது. பட் அதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா அந்த ஆலிவேராவையும் இந்த எக் ஒயிட்டும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் அதை எச்சா காசு கொடுத்து வாங்கி அதில் எந்த ரிசல்ட்டும் கிடைக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஷாம்பூலேயே ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை வந்து வெளியில் கிடைச்சாலோ வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் யூஸ்வல் ஷாம்பூவையே ஆலிவேரா ஷாம்புவாக மாற்றி நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆலிவேரா ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்பயும் போல் ஷாம்பு மாதிரியே நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்க, இதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். சரியா? அது வந்து ரொம்ப முக்கியம். மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகி உங்களோட வேர்க்கால்கள் ஹேர் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஆலிவேரா ஜெல்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணும். ஒரு கிளிப் எடுத்து அப்படியே மேலே பின் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் தலையில் இருக்கட்டும். நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். உங்களோட ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அந்த 10 மினிட்ஸில் உங்கள் ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸையும் அந்த ஆலிவேரா ஜெல்ல இருந்தும் அந்த எக் ஒயிட்ல இருந்தும் உங்கள் ஹேர் எடுத்துக்கும். ஸோ இதனால் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பெஷலாக ஹேர் மாஸ்க் போட்டுட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ யூஸ்வலாகவே ஹேர் மாஸ்க் போடணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் வேணும். ப்ளஸ் அதை அப்ளை பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஹேர் மாஸ்க் எல்லாம் ஒவ்வொரு முடியாக எடுத்து அது மட்டும் இல்லாமல் அதை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கம் சேர்ந்தும். ஸோ நம்ம வெளியில் போகிறதுக்கு கூட யோசிப்போம் ஹேர் மாஸ்க் இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் ப்ளஸ் ஹேர் ஷாம்புவாக நீங்கள் வந்து உங்களோட ஷாம்புவாக மாற்றிட்டீங்க அப்படின்னா வாரத்தில் எப்படியும் நம்ம 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, அப்புறம் ஆலிவேரா ஜெல்லை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி நீங்கள் ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதும் ஈஸி. அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் முடியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
முடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் ஒவ்வொரு வாரமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக ஹேர் மாஸ்க் போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணி நேற்று நான் யூஸ் பண்ணினேன். ஸோ யூஸ் பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹேர் வந்து ரொம்ப 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 சாஃப்டாக நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வெல்வெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நானே ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ஹேர் மாஸ்க் போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். டைமே கிடையாது. ஸோ வந்து அப்புறம் தான் நேற்று யோசித்தேன், ஏன் வந்து ஷாம்பு கூடயே நம்ம மாஸ்கே மிக்ஸ் பண்ணி ஷாம்பு மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து இது வந்து ரொம்ப 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 கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே, ரொம்ப ஸ்மார்ட்டான வே ஆஃப் யூஸிங் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களோட முடி வந்து நல்லா வளரும். ப்ளஸ் உங்களோட முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் கூட ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட்டான பியூட்டி டிப்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ், சிஸ்டர்ஸ்னு எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.